இன்றைக்கி ஊளி மீன் வாங்கியிருக்கோம். முழுசாகவே பொரிக்க போகிறோம். வெட்டி வாங்கிட்டோம். நான் கழுவத்தான் செய்யணும். நம்ம கழுவிட்டு இதை வந்து கையை விட்டு உள்ளுக்குள்ள குடல் இதெல்லாம் இருக்கும் எடுத்துடணும். இதில் நல்லா கழுவி உள்ள கையை விட்டு குடஞ்சி கழுவிடணும். எல்லாம் உள்ளுக்குள்ள வந்து குடல் இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்கும். நம்ம இந்த மீனை வந்து இந்த இப்படி அங்கங்கே கீறி வச்சுருக்கோம். நம்ம மசாலா போட்டு பெரட்டும் போது இந்த மசாலா எல்லாம் அதில் இறங்கிக்கிறோம். முழுசாக தோசைக்கல்லில் வச்சும் பொரிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நம்ம உருவும் போது இப்படி வந்துடும். இப்படி நம்மளே வீட்டில் வாங்குகிற மீனை இப்படி துண்டு துண்டாக வெட்டாமல் முழுசாகவே இப்படி போட்டு பொரிச்சா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பிள்ளைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முழு மீன் சாப்பிட்ற போது எல்லாத்துக்குமே பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்படி முழு மீனாக எடுத்து வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். முழு மீனை நல்லா கழுவி வச்சுருக்கோம். இப்போ வந்து கடையில் ரெடிமேடாக இருக்கிற பொடி தான் வாங்கியிருக்கேன். பொடியை போடுவோம். ஒரு பாக்கெட் போட்டாலே போதும். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சி வச்சோம்னா அது ரொம்ப அந்த பொடி உதிராது. இதில் வந்து நம்ம வெள்ளைப்பூடு இஞ்செல்லாம் அரைச்சி போடணுன்னு அவசியம் இல்லை. மீனுக்கு சில பேர் போடுவாங்க. நம்ம வந்து போடாமல் வச்சா தான் மீனுடைய மனம் தெரியும். நம்ம வெள்ளைப்பூடு இஞ்செல்லாம் நம்ம மட்டன் சிக்கனுக்கு மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா மீனுடைய வாசம் தெரியாது. மீன் பொரிக்கும் போது மீன் பொரித்த மாதிரி வாடை வராது. அதனால் நம்ம வந்து மீன் பொரிக்கிற பொடியை மட்டும் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சி வச்சுட்டோம்னா அந்த இந்த மசாலா வந்து கலந்து போகாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம பார்த்தோம்னா அந்த மசாலா பொடியெலாம் இதில் நல்லாவே இலகி நல்லா ஒட்டி இருக்கும். இந்த விடுவில் வந்து நல்லா தேய்ச்சி விடணும். நம்ம இந்த கீரி வச்சுருக்கோம்ல இதில் மசாலா ரொம்ப போட்டுறக்கூடாது. ஒரு பாக்கெட்டே சரியாக வரும். இந்த மீன் நிறையா மீனுனா நிறையா வாங்கலாம் குடம். இதை வந்து நம்ம முழுசாகவே வச்சு பொரிக்க போகிறோம். வெலை மீன், ஊளி மீன், நகர மீன், இப்படி பண்ணா இதுகளை வச்சு நம்ம முழுசாக பொரிச்சோம்னா நல்லா உடையாமல் வரும். நகரையே ஒவ்வொரு நகரை வந்து அப்படியே வெடித்து ரெண்டாக மவுந்துடும். அந்த மண்டை நம்ம வந்து வெட்டி போடாமல் வச்சுருக்கிறதுக்கு காரணம் இந்த மண்டை இருந்தால் தான் ஊளி மீனோ எந்த மீன்னாலும் உடையாமல் இருக்கும். நம்ம அந்த தலையை எடுத்துட்டோம், மீன் தலையை எடுத்துட்டோம் அப்படின்னா மீன் வந்து ரெண்டாக மவுந்துடும். அதனால தான் அந்த தலையை நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ தலையில் வந்து தலையோடு தான் நம்ம பொரிக்கணும். இப்போ வந்து நம்ம அதை ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருவோம். நல்லா மசாலா பூரா இதில் இறங்கிடும். இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம ஊளி மீனை பொரிக்க போகிறோம். முழுசாகவே எடுத்து வைக்கிறோம். நல்லா ஒரு மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மூணு மீனாக போட்டு பொரிப்போம். இப்போ மீனை வந்து நம்ம திருப்பி போடுவோம். அகலமான பாத்திரத்தில் போட்டாட்டே திருப்பி போட முடியும். ஏன்னா மீன் வந்து நம்ம முழுசாக போடுறதுனால எல்லாம் உடஞ்சிடும். மெதுவாகத்தான் திருப்பி போடணும். இப்படி நல்லா வந்து முருக வேக வைக்கணும். நல்லா அப்படியே வேக. நம்ம ஊளி மீனை வந்து முழுசாகவே நல்லா பொரிச்சிட்டோம். நல்லா முழுசாக இருக்கும். இது வந்து நம்ம கீரி போட்டிருக்கிறதுனால இப்படி வெடித்து மசாலா வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குது. நம்ம முழு மீனாக பொரிக்கும் போது நம்ம இந்த கீரலை அப்படின்னா அந்த மீனை பிக்கும் போது வெள்ளையேன்னு இருக்கும். அதுக்குள்ளே மசாலாவே இருக்காது. அதனால தான் நம்ம கீரி போட்டது. நல்லாவே வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் பொரித்து இந்த கீரல் வந்து ஒரு சைடுக்கு 4 கீரல் போட்டதுனால ரொம்ப மலர்ந்துருச்சு. ஒரு கீரல் 2 கீரல் போட்டால் அந்த அளவுக்கு வெடிக்காது மீன். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க. ஏமா சாப்பிட வாங்க.